அப்ப கட்சி தலைமை ஒரு முடிவு எடுக்குது. இப்ப நான் ஒரு வேட்பாளர், நான் நாம் தமிழர் கட்சியில மாணவர் பாசறை மாநில ஒருங்கிணைப்பாளர், நான் மீடியாவில் நாம் தமிழர் கட்சி சார்பாக பேசக்கூடிய ஒரு ஸ்போக்ஸ் பர்சன். நான் இது கட்சியில் எனக்கு கொடுத்துருக்கக்கூடிய அங்கீகாரம், ஒரு 3 அங்கீகாரத்தை நீ கொடுத்துருக்கு. இப்போ நாளைக்கு அண்ணன் ஒரு முடிவு எடுக்கிறாரு, நீ மீடியாலாம் பேச வேணாம், நீ உனக்கு வேட்பாளர் அடுத்து சீட்டு தர மாட்டேன், நீ மாணவர் பாசறைலாம் வேணாம், கீழே போய் வேலை செய்ய போ அப்படின்னா மகிழ்ச்சியா போவேன், ரொம்ப மகிழ்ச்சியா போவேன். நான் உங்களுக்கு சொல்றேன், நான் மீடியாவில் போய் பேசுறேன், லட்சம் மக்கள் பாக்குறாங்க, ரோட்ல நடந்து போனா கூட டீ கடையில் நிற்கிறவங்க கூட தம்பி நல்லா பேசுறீங்கன்னு கை கொடுக்குறாங்க. ஆனா எனக்கு இந்த மீடியாவில் பேசுற கிடைக்கக்கூடிய உணர்வை விட, இந்த புகழ் வெளிச்சத்தை விட, நான் என் ஊருக்கு இப்ப போயிருந்தேன். நம்ம வேலுநாச்சியாருக்கு ஒரு கூட்டம் நடத்தணும் எங்க ஊர் பக்கத்துல. அதுக்காக எங்க ஊர்ல நான் தெருவிறங்கி ஒரு 10 போஸ்டர் ஒட்டினேன். அந்த போஸ்டர் ஒட்டும் போது கிடைச்ச மன நிறைவு எனக்கு மீடியாவில் போய் தாவேகா காரன் திமுக காரன் அடிக்கும் போது கூட கிடைக்கல. எனக்கு அவ்வளவு திருப்தி அடைஞ்சு ராத்திரி போய் நிம்மதியா தூங்கினேன். ஏன்னா ரொம்ப நாள் கழிச்சு பண்ணதெல்லாம். சென்னைக்கு வந்ததுக்கு அப்புறம் இங்க உறவுகளை நம்மளை கூப்பிட மாட்டாங்க, நம்ம வர்றனாலும் வேணான்னு பிடிச்சி உட்கார வச்சிருவாங்க. ஆனா ஊருக்கு போனோம்னா நம்ம அதை செய்யலாம், நம்ம ஊரு நம்ம இதுன்றதுனால சிறப்பா செய்யலாம். அவன் போறான்னா வேடிக்கை பார்த்துட்டு போறான், என்னடா மீடியாவில் உட்காந்தும் பேசுறான், தெருவங்கி போஸ்டரும் ஓட்டுறான், என்னடா கட்சி இவங்க அப்படின்னு. ஏன்னா நமக்குள்ள அந்த பேதம் இல்லை. நான் எதுக்கு சொல்ல வரேன்னா, நாம் தமிழர் கட்சி இப்போ நான் இது வரைக்கும் சொல்றேன், நான் பெருமைக்காக சொல்லிக்கல, அண்ணன் கிட்ட எனக்கு இந்த பொறுப்பை கொடுங்க அப்படின்னும், என்னை வேட்பாளராக போடுங்க அப்படின்னும், என்னை மீடியாவுக்கு அனுப்புங்க அப்படின்னும், என்னை பேச்சாளர் அனுப்புங்க அப்படின்னும் நான் ஒரு நாளும் கேட்டதில்லை. 10 வருஷம் ஆச்சு கட்சியில். 2014 என்னுடைய 17 வயசு ஆயிடுச்சு. ஒரு நாள் கூட எனக்கு இந்த பொறுப்பை கொடுங்க நான் கேட்டதே இல்லை. நான் கேட்காம எனக்கு கிடைச்சது எப்படி? ஏன்னா தகுதிக்கும் திறமைக்கும் உண்மைக்கும் நேர்மைக்கும் அங்கீகாரம் கொடுக்கக்கூடிய கட்சி நாம் தமிழர் கட்சி. 5 நிமிஷம் முடிச்சிடறேன், டைம் ஆகுது இல்லை, பேசலாம்ல. அப்ப எதுக்கு சொல்ல வரேன் அப்படின்னா, உண்டு இல்ல கிட்டத்தட்ட ஆயிடுச்சு, இன்னொரு 10 நிமிஷம், ரொம்ப முக்கப்படுறோம் இல்லை, நல்லா போகுது. அப்போ உழைப்புக்கு அங்கீகாரம் கொடுக்கக்கூடிய கட்சி நாம் தமிழர் கட்சி. இதே 10 வருஷத்தை திமுக செலவு பண்றேன்னு வைங்க, முதல்ல என்ன பண்ணுவான், அந்த பகுதியில் எவனாவது ஒருத்தன், ஒரு எம்எல்ஏவோ யாராவது ஒருத்தன் கவுன்சிலரோ எவனோ இருப்பான், ஒரு டாடா ஸ்மோ காரில் தொங்கிட்டு போகணும் முதல்ல. அப்புறம் என்ன செய்வாங்க, பின்னாடி சீட்டில் வலது பக்கம் எடுத்துருவாங்க. அப்புறம் ஒரு 3 வருஷம் போச்சுன்னா அந்த சீட்லேருந்து நடு சீட்டுக்கு வரலாம். நடு சீட்லேயே ஓரமாக உட்கார வைக்க கதை மாட்டாங்க, நடுவில் எப்படி உட்காந்துக்கணும். அப்புறம் ஒரு 4 வருஷம் போச்சுன்னா இந்த பக்கம் சீட்டு தருவாங்க. அதுக்கப்புறம் ஒரு 4 வருஷம் போச்சுன்னா முன்னாடி சீட்டு கிடைக்கும். அப்போ ஒரு டாடா ஸ்மோ காரில் பின் சீட்ல இருந்து முன் சீட்டு வரதுக்கு 10 வருஷம் போயிட்டு ஒருத்தனுக்கு. நாம் தமிழர் கட்சியிலேருந்து திமுக போனால் அது கதை வேற. ராஜீவ்காந்தி மாதிரி நேராக போயிடலாம், சொந்த காரையை வந்துருவாங்க. நேரடியாக திமுக போயிட்டு நீங்க கிரவுண்ட்ல இருந்து எந்திரிச்சு வரணும் அப்படின்னா ஒரு டாடா ஸ்மோ கார்ல பின்னாடியிலேருந்து உட்காரதுக்குள்ள 10 வருஷம் காலி ஆயிடும். ஆனா நமக்கு நிலைமை என்ன, கட்சியில இன்னைக்கு திமுக காரன் வந்தாலும் சரி, அதிமுக காரன் வந்தாலும் சரி, காங்கிரஸ் காரன் 100 வருஷம் அரசியல் படிச்சவன தண்ணி குடிக்க வைக்கிறோம். ஏன், என்ன தைரியம்? ஒரு பேட்டியில கூட என்கிட்ட ஒருத்தர் கேட்டாரு, நேர்காணலுக்குலாம் போறீங்க நீங்க, கார்த்திகெல்லாம் போறீங்க, அவங்க எல்லாம் கண்டு பயமா இல்லையா அப்படின்னு கேட்டாங்க. யாரையாவது பார்த்து பயந்து இருக்கிறீங்களா அப்படின்னு கேட்டாங்க. நான் ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் பார்த்து அச்சப்பட்டு இருக்கிறேன். என்னன்னா, எந்த இடத்துலையும் விவாதங்கள்லையோ நேர்காணல்லையோ எதுலையோ கட்சியை நம்ம அடி வாங்கி விட்டுறக்கூடாது அப்படின்ற அந்த ஒரு பயந்தானே தவிர, எதிர்த்தாப்புல திமுக காரர்கள் இவன் வந்துருவான், அதிமுக அவர் வந்துருவாரு, அவர் நம்மளை விவாதத்தில் மிஞ்சிருவாருன்னு ஒரு இடத்துலயும் நாங்க பயந்தது கிடையாது. ஏன்னா மற்றவன மாதிரி நம்ம கிட்ட சமரசம் இல்லை, மற்றவன மாதிரி நம்ம கிட்ட சந்தர்ப்பவாதம் இல்லை. அதனால நம்ம கிட்ட சத்தியம் உண்மை இருக்கிறதுனால நம்ம துணிஞ்சு பேசுறோம். 3-4 வருஷமா நான் விவாதத்துக்கு போறேன், கார்த்திகேயன் ஒரு 10 வருஷமா போறாரு. இந்த 10 வருஷமா ஒரு 4 வருஷமா ஒரு அதிகபட்சம் ஒரு 15 வருஷம், நமக்கு மொத்தமே ட்ராக் ரெக்கார்ட் அவ்வளவுதான் கட்சிக்கு. ஒரு 15 வருஷமா அரசியல் படிக்கக்கூடிய ஒரு கத்துக்குட்டி இப்ப நான் என்ன எடுத்துக்கணும், 4-5 வருஷமா 2020 இருந்தா நான் நாம் தமிழர் கட்சியில் அறியப்பட்டேன். அதுக்கு முன்னாடி ஊர்ல இருந்தேன். அப்ப 5 வருஷமா ஒரு அரசியல் படிக்கக்கூடிய ஒருத்தங்கிட்ட 50 வருஷமா அரசியல் பலந்து கொட்டை போட்டோம் அடி வாங்குறான். நம்ம அவனுக்கு உட்காந்து பாடம் எடுத்துக்கிட்டு இருக்கோம். நம்ம கேட்கக்கூடிய கேள்விக்கு அவன் திணறான். காரணம் என்ன, அவங்ககிட்ட உண்மை இல்லை, அவங்ககிட்ட நேர்மை இல்லை, அவங்ககிட்ட சத்தியம் இல்லை, அதனால அடி வாங்குறான். அப்ப நம்ம எதையும் எதிர்பாராது உண்மையும் நேர்மையுமாக உழைச்சோம் அப்படின்னா கட்சி நமக்கான அங்கீகாரத்தை கொடுக்கும். எனக்கு கட்சியில் யாராவது இருந்தாங்களா, எனக்கு கட்சியில் யாருக்கா தெரியுமா, எங்க அப்பா இருந்தாங்களா, எங்க அண்ணன் இருந்தாங்களா, இல்லை எனக்காக யாராவது பரிந்துரை பண்ணாங்களா, எது ஒன்றும் இல்லை. கிரவுண்ட் லெவல்ல இருந்து வந்தவன் தான் நான். அப்ப எனக்கு அங்கீகாரம் கட்சியில் கிடைக்கும் போது
மற்றவங்களுக்கு கட்சி அங்கீகாரம் கிடைக்கும் போது அது எல்லாருக்கும் கிடைக்கும். நாம செய்ய வேண்டியது நம்மளுடைய தகுதியும் திறமையும் வளர்த்துக்கிறணும். அரசியல் புரிதல் வேணும், அரசியல் விவாதங்கள் வேணும். அதுக்கு நிறைய படிக்கணும். நான் எல்லா உறவுகளுக்கும் சொல்லுவேன், நம்ம மீடியாவுக்கு போகிறோம், மேடையில் பேசுகிறோம், நம்ம தான் அப்படி கிடையாது, எல்லோரும் படிக்கணும். நம்ம நாட்டு அரசியலை, வரலாறு, இங்கே இருக்கக்கூடிய இலக்கியங்களை அவசியம் படிக்கணும். படிக்கணும்னா நீங்கள் ரொம்ப ஏதோ ஒரு 500 பக்கம் 400 பக்கம் பெரிய இவ்வளோ பெரிய புத்தகம் அப்படிலாம் இல்லை. சின்ன சின்ன புத்தகங்கள், சின்ன சின்ன செய்திகள், சின்ன சின்ன கட்டுரைகள், ஒவ்வொரு நாளும் தினசரி பத்திரிகைகள். நீங்கள் டெய்லி பத்திரிகை மட்டும் படிங்களேன், உங்களுடைய அறிவு அவ்வளோ வளர்ந்துடும். ஒரு மாதம் நான் சொல்கிறேன்னு ஏதோ ஒரு தமிழ் இல்லை ஆங்கில பத்திரிகை படிக்கிறவங்க படிங்க. ஒரு தமிழ் பத்திரிகை படிங்க, டெய்லி படிங்க, டெய்லி அந்த அரசியலை பாருங்கள், உங்களுடைய சிந்தனையே அப்படியே மாறிடும். அவ்வளவு செய்திகள் இருக்கு படிக்கிறது. அப்போ நிறைய படிக்கணும், நிறைய விவாதிக்கணும். கருத்தியெல்லாம் கோட்பாடை நம்மளை வெல்றதுக்கு தமிழ்நாட்டில் ஒருத்தன் பிறந்து தாங்க வரணும். நான் அடித்து சொல்லுவேன், எவனும் இல்லை, நம்மளை அந்த துணிவுல தான் நிற்கிறோம். அப்போ மக்கள் நம்மளை வந்து உற்று நோக்குறாங்க. இந்த தேர்தல் நமக்கான தேர்தல் தான். எல்லாரும் சொல்றாங்க திமுக கூட்டணியோட நிற்குது, 21 கட்சி கூட்டணி, அதிமுக 15 கட்சி கூட்டணி, தாய்க்காவும் நாம் தமிழரும் தனிச்சு நிற்குதுன்றாங்க. அது உண்மையா? நாம் தமிழர் கட்சி தனித்து நிற்கிறது, தாவேக்கா தனித்து விடப்பட்டிருக்கிறது. அக்கா சொன்னது சரி. கசாபு கடையில் நாய் இருக்கும்ல, அது அப்படியே கறி வெட்டுறவனை பார்த்துக்கிட்டே இருக்கும். ஈரலை வெட்டும் போது, கறியை வெட்டும் போது, தொடக்கறியை வெட்டும் போது, லெக் பீஸை வெட்டும் போதெல்லாம் இது நமக்கு தான் போட போறான், நக்கு தான் போட போறான், நாக்க தொங்க போட்டு காத்து கிடக்கும். அவன் என்னத்தை தூக்கி போடுவான் கடைசியில? சவ்வையும் முள்ளையும் கழுவியும் தான் தூக்கி போடுவான். அப்படி இந்த தாவேக்கான்ற நாய் கசாபு கடை முன்னாடி பார்க்குற மாதிரி இப்படி வேடிக்கை பார்த்துட்டே இருந்துச்சு. காங்கிரஸ் வரும், தேமுதிக வரும், எஸ்டிபிஐ வரும், விசிக வரும், மதிமுக வரும், இப்படி நாய் மாதிரி நாக்க தொங்க போட்டு என்ன பண்ணிட்டாங்கன்னு பார்த்துக்கிட்டே இருந்தாங்க. கடைசியில் வந்தவர் யாரு? முஸ்தபா தான் வந்திருக்காரு. அப்ப தாவேக்கா கூட்டணி எதிர்பார்த்தது காங்கிரஸுக்கு 70 சீட்டு கொடுப்பாங்க. 70 சீட்டு போகல. அவன் இவனை வச்சு வண்டி ஓட்டிட்டான். சரியா போவா அப்படின்னு தாவேக்காவை காமிச்சு அதுலேயும் கூட ஒரு 10 சீட்டு வாங்கினாலும் பரவாயில்ல. போன தேர்தலில் 25 சீட்டு, இந்த தேர்தலில் 28 சீட்டு. வெறும் 3 சீட்டுக்காடா 3 மாசம் அழப்புற. இல்லை டெல்லியிலேருந்து அவர் வர்றது என்ன, இந்த நியூஸ் மீடியாக்கள் பிரேக்கிங்னு போட்டு 3 சீட்டு கூட்டியிருக்கிறாங்க. இன்னைக்கு ஒருத்தர் கூட அந்த மீம் ஒன்று போட்டிருக்கான். செந்தில் ஒரு இதில் சொல்லுவாங்கல்ல, இந்த மூஞ்சிக்கே உனைய பிடிக்கலையே, இனி எந்த மூஞ்சி உனைய பிடிக்க போகுது அப்படின்ற மாதிரி திமுக தாவேக்காவை சொல்ற மாதிரி காங்கிரஸாக உனக்கு பிடிக்கலையே, காங்கிரஸ்காரனே உன்ட்ட வரலையடா, நம்ம எவன்டா உன்ட்ட வரப்போ, ஏன்னா அவனே ஒரு அனாதை பேய் கட்சி. அங்கிட்டு கன்னியாகுமரியை தாண்டினா உனக்கு கிளையும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. அப்படி ஒரு கட்சிகள், இந்த கூட்டணி வேடிக்கைகள். அப்போ நாம் தமிழர் கட்சி தான் தனிச்சு நிற்குது. ஏன்னா தனிச்சு நிற்பது என்பது நம்மளுடைய கோட்பாடு, கொள்கை. நம்ம கிட்ட கூட்டணி பேசணும் இருக்கிறாங்க. ஓபிஎஸ் இருக்காருல்ல, ஓபிஎஸ் நம்ம கிட்ட கூட்டணி கேட்டாரு, சசிகலா கேட்டாங்க, எஸ்டிபி கட்சி நம்ம கிட்ட கேட்டுச்சு, நாம கொடுக்கல, நம்ம சேரல. ஏன்? இவங்களோட சேர்ந்துட்டு இவங்களை ஒழிக்கணும்னு தான் கட்சி ஆரம்பிச்சிருக்கிறோம். இவங்களை சேர்த்துட்டோம்னா அப்புறம் எங்கிருந்து நமக்கு ஒன்றும் பேச முடியாது. ஓபிஎஸ் சேர்த்துட்டு நான் போய் விவாதத்தில் உட்கார்றேன்னு வைங்க, இல்லை கார்த்திகை நம்பி உட்கார்றாருன்னு வைங்க, அதோட அடிச்சு நாக் அவுட் பண்ணி விட்றாங்க. அப்போ என்னடான்னா நமக்கான வாய்ப்புகள் இருந்துச்சு. பிஜேபி இன்னைக்கும் நான் நம்ம பேசிட்டு இருக்கோம்ல, இன்னைக்கு எத்தனாம் தேதி? 5ஆம் தேதியா? 5ஆம் தேதி மார்ச். இன்னைக்கு கூப்பிடுறாங்க 234 தொகுதியில் நாம வந்து தனிச்சு தான் நிற்க போறோம்னு சொல்லிட்டோம். அதுக்காக மாநாடு போட்டுட்டோம். 117 ஆண் 117 பெண் வேட்பாளர் அறிவிச்சிட்டோம். அடுத்து பாண்டிச்சேரியில் அறிவிக்க போறோம். எல்லாம் செஞ்சாச்சு. இதுக்கப்புறமும் எந்த நம்பிக்கையில எங்களை கூப்பிடுறீங்க? அப்ப ஏதாவது ஒரு இடத்துல நம்ம காம்ப்ரமைஸ் பண்ணிட மாட்டோமான்னு இன்னைக்கு வரைக்கும் பேசிட்டு இருக்காங்க. கடந்த 2 மாசமா தினோன்னு அழைப்பு, கூட்டணிக்கு வாங்க 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 வாங்கன்னு என்னென்ன ஆசவார்த்தை காட்ட முடியுமோ அத்தனையும் காட்டுறாங்க. இப்ப கூட்டணிக்கான கதவு நமக்கு இன்னைக்கும் திறந்திருக்குது. நாம போகல. தாவேக்காக்கு அப்படி இல்லை. அதுவும் எங்கேயும் சேர முடியல, அவங்க கூடயும் ஒருத்தரும் சேர மாட்டேங்கிறான். அப்ப இன்னைக்கு ஒரு அனாதை கட்சியாக இன்னைக்கு இந்த கட்சி வந்து மாறிடுச்சு. கிட்டத்தட்ட 50,000 விருப்ப மனு வித்ததாக சொல்றாங்க. வாங்கிட்டு போனவன் 100 ரூபா கொடுத்து வாங்கிட்டான். திருப்பி கொடுக்கும்போது 10,000 ரூபான்னு உடனே அவன் ஜெகா வாங்கிட்டான். கிட்டத்தட்ட 50,000 ஃபார்ம்ல 500 ஃபார்மோ 550 ஃபார்மோ தான் வந்திருக்குது. அப்போ இதுதான் நிலைமை. அப்போ 234 தொகுதிக்கு கேண்டிடேட் அவங்களால போட முடியுமானே தெரியல. நீங்க பாருங்க, கமலஹாசன் நம்பி கூட ஒரு 5 கட்சி கூட்டணிக்கு போச்சு.
2021 தேர்தலில். இவர் நம்ம எஸ்ஆர்எம் காலேஜ் ஓனர் ஐயா போனார், சரத்குமாருக்கு 40 சீட்டு கொடுத்தாப்புல அந்த ஆள். அந்த ஆள் 40 பேருக்கு கட்சியில் நான் எங்கடா போவேன், இந்தா நீ ஒரு 30 வச்சுக்கன்னு திரும்ப கொடுத்துட்டாப்புல. அப்படி ஒரு கட்சிகள் கேலி கூத்துகள்லாம் நடந்துச்சு. அப்போ நம்ம எதுக்கு சொல்ல வரோம்னா 2021 கூட கமலஹாசனால 234 தொகுதிக்கு கேண்டிடேட் போட முடியல. அவ்வளவுக்கு செல்வாக்குள்ள ஒரு நபர், பணப்பின்புலம் உள்ள ஒரு நபர், ரசிகர் மன்ற கட்டமைப்புகளை கட்சியாக மாற்றிய ஒரு நபர், அவரால் போட முடியல 2021. நம்ம 2016 234 தொகுதி தனிச்சு போட்டுட்டோம். 2021 அவர் 234 தொகுதிக்கு கேண்டிடேட் போட திணறிட்டு இருக்கிறப்ப நம்ம 117 ஆண் 117 பெண்ணுன்னு கேண்டிடேட் போட்டுட்டோம். அப்போ இதெல்லாம் வரலாற்றில் பொன்னெழுத்துக்களாக எழுதப்பட வேண்டிய ஒரு 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 சாதனை இதெல்லாம். அப்போ என்னன்னா நமக்கு இதுக்கான அறுவடை காலம். நம்ம 2010 உழைக்கிறோம், அப்போ இருந்து போஸ்ட் ஓட்டுறோம், அப்போ இருந்து கஷ்டப்படுறோம், அப்போ இருந்து தூக்கத்தை தொலைச்சிருக்கோம், அப்போ இருந்து வழக்கு வாங்கியிருக்கிறோம், அப்போ இருந்து தடியடிப்பட்டிருக்கிறோம், அப்போ இருந்து திமுக கரண்ட் ஏச்சு வச்சு வாங்கியிருக்கிறோம். நம்மளை பேசினாலும் பரவாயில்ல, குடும்ப குட்டியெல்லாம் திட்டுவானுங்க. என் பிள்ளை இப்போ தான் பிறந்திருக்கு, 5 மாதம் ஆகுது, பிறகுறதுக்கு முன்னாடியே திட்டுறான். அப்புறம் பிறக்க போகிற குழந்தைகள்லாம் திட்டுவானுங்க, இன்னும் நான் 7 தலைமுறை தோண்டி எடுத்து அடிப்பானுங்க, இப்படி ஏச்சு வச்சு வாங்கியிருக்கோம், எல்லாமே பண்ணியிருக்கிறோம். அப்போ இதுக்கான விதைகள் நாம் இத்தனை ஆண்டுகள் விதைச்சிருக்கிறோம். அப்போ இது அறுவடை காலம் நமக்கு. அப்போ அறுவடை செய்யணும் அப்படின்னா நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா நம்ம மக்கள்கிட்ட தொடர்ச்சியாக பரப்புரை செய்யணும். இப்போ இந்த 1.5 மாசத்துல நம்ம உழைக்கிற உழைப்பு தான் 15 வருஷம் நம்ம உழைச்ச உழைப்புக்கான பலனை கொடுக்கக்கூடிய காலம். நெல் போடுறான், உழுறான், விதைக்கிறான், தண்ணி பாய்ச்சுறான், தொடர்ச்சியாக பராமரிக்கிறான், அறுவடை